வணக்கம். இன்னைக்கு எம்ஜிஆர் ஐயாவோட திரையுலக சாதனைகள்னு சில விஷயங்களை பார்க்கலாம். இது நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்த புக்கில் இருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தமிழ் படங்களே முதல்ல வெள்ளி விழா கொண்டாடிய படம் வந்து எம்ஜிஆர் ஐயா நடித்த தக்ஷண்யம். தமிழ் படங்களே 2வது வெள்ளி விழா கொண்டாடிய படம் வந்து அசோக் குமார். முதல் படமான சதிலீலாவதியில் வந்து எம்ஜிஆர் ஐயா தன்னோட சொந்த குரலே பாடி நடிச்சிருக்காரு. நாடகமாக நடத்தப்பட்டு முதல்ல படமாக்கப்பட்ட எம்ஜிஆர் ஐயா நடித்த படம் வந்து என் தங்கை. முதல்ல ஜனாதிபதியோட வெள்ளி பதக்கம் பரிசு பெற்ற படம் வந்து எம்ஜிஆர் ஐயா நடித்த மலைக்கல்லன். இதே மலைக்கல்லன் வந்து முதல்ல 6 மொழிகளையும் தயாராகி வெளிவந்திருக்கு. முதல்ல முழு நீள கலரில் தயாரான தமிழ் படம் வந்து எம்ஜிஆர் ஐயா நடித்த அலிபாபாவும் 40 திருடர்கள் மட்டும்தான். அப்புறம் முதல்ல திரையிடப்பட்ட 4 தேட்டரிலுமே 100 நாட்கள் ஓடி வெற்றி விழா கொண்ட தமிழ் படம் வந்து எம்ஜிஆர் ஐயா நடித்த மதுவீரன் தான். முதல்ல சென்னையில் ஒரே சமயத்தில் 6 தேட்டரில் வெளிவந்த படம் இவர் நடித்த மகாதேவிங்கிற படம் தான். முதல்ல ஒரு நடிகர் சொந்தத்திலே படம் தயாரித்து இயக்கி சென்னையில் திரையிடப்பட்ட 3 தேட்டரிலுமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய படம் என்னன்னா நாடோடி மன்னன். இவரோட நாடோடி மன்னனுங்கிற படம் தான். ஹரிதாஸுங்கிற படம் தான் தமிழகத்தில் அதிகபட்சமாக 236 நாட்கள் ஓடி இருக்கு. அதுக்கப்புறமா இவரோட எங்க வீட்டு பிள்ளை தான் அதை விட ஜாஸ்தியாக 3 தேட்டர்லையுமே வெள்ளி விழா கொண்டாடி இருக்கு. தமிழ் படங்கள்லேயே 2ஆம் வெளியீட்டில் 100 நாட்கள் ஓடி நடித்த படங்கள் எப்போவுமே எம்ஜிஆர் ஐயா நடித்த படங்களான நாடோடி மன்னனும் எங்க வீட்டு பிள்ளையும் தான். 100 நாட்களாக அதிகபட்சமாக ஓடின படம் இவரோடது 49 படங்கள். இலங்கையில் அதிகபட்சம் ஓடின படங்கள் என்னன்னா எம்ஜிஆர் ஐயாவோட படம் தான். முதல்ல ஆங்கில படம் மட்டுமே திரையிடப்படும் சபையருங்கிற தேட்டரில் வெளிவந்து அதிக வசூலை தந்த படம் என்ன படம்னா இவர் நடித்த கன்னித்தாய்ங்கிற படம். 1956 12 வருஷமா யாராலையுமே வெல்ல முடியாத தென்னக ரீதியில் வசூல் மன்னனா விளங்கின ஒரே நடிகர் யாருன்னா எம்ஜிஆர் ஐயா தான். விஞ்ஞான ரீதியில் முயன்று உண்மையிலேயே பறக்கும் தட்டை செய்து படமாக்கப்பட்ட ஒரே தமிழ் படம் எம்ஜிஆர் ஐயா நடித்த கலையரசிங்கிற படம் தான். இந்தியாவிலே குறைந்த நாட்கள், அதாவது 13 நாள் தான் தயாரிக்கப்பட்ட படம் எம்ஜிஆர் ஐயா நடித்த முகராசிங்கிற படம் தான். இவர் வந்து அதிக படங்களில், அதாவது 2 வருஷத்தில் 6 படத்தில் நடிச்சிருக்காரு. அது மாதிரி இருந்த ஒரே நடிகரும் எம்ஜிஆர் ஐயா தான். அப்போ முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் பாதுகாப்புக்கு நிதி தாரீர் அப்படின்னு சொல்லி ரேடியோவில் சொன்னபோது முதல்ல அதிகபட்சமாக 75,000 கொடுத்த நடிகரும் எம்ஜிஆர் ஐயா தான். இந்திய குடியரசுத் தலைவரால் தரப்பட இருந்த பத்மஸ்ரீங்கிற விருதை தமிழை அடிமைப்படுத்த முயலும் ஹிந்தியில் இருக்கிறனால ஏற்க மறுத்த முதல் ஆளும் எம்ஜிஆர் ஐயா தான். இதுவரைக்கும் எல்லா மொழிப்படங்களையும் கௌரவ நடிகராக மட்டுமே நடிக்காத ஒரே நடிகர் வந்து எம்ஜிஆர் ஐயா தான். அதே மாதிரி இன்ன வரைக்கும் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற ஒரே ஒரு வேட்பாளரும் நம்ம எம்ஜிஆர் ஐயா தான்.